ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சமான கருணக்கிழங்கு வறுவல், அதாவது மசாலா பிரிஞ்சு போகாமல் நம்ம அந்த கருணக்கிழங்கோட ஒட்டின மாதிரி தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கருணக்கிழங்கை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா காயிலையும் படுற மாதிரி, எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க, தேய்ச்சி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு கீழே கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அடித்தட்டை வச்சு அதில் எல்லா காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக இந்த காயை ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு குக்காகி வரும். நம்ம மசாலா மட்டும் தடவி உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. நம்ம டைரெக்டாக அரிஞ்சு போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா காய் கொஞ்சம் நாக்கில் அரிப்பெடுக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு லெமனை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காய்க்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச காயை ஒரு தட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சு ஆற விட்டிங்கன்னா நல்லா அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம காயை பிரித்தோன்னா தனித்தனியாக பிரிக்க முடியும். சூட்டோடு நீங்கள் பிரிச்சிங்கன்னா காய் உடஞ்சி வரும். ஸோ அதனால் அந்த விஷயம் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஸ்லைசஸ் நல்லா கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டியாக உடஞ்சி அந்த மாதிரி கிடச்சிரும். அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதில் நம்ம பஜ்ஜிக்கு எப்படி நம்ம உள்ளே போட்டு சைடில் வலிச்சிட்டு எடுப்போம், அந்த மாதிரி நம்ம போட்டு மாவு ரொம்ப பெருசாக காயில் ஒட்டாத அளவுக்கு பார்த்து நம்ம தவாவை சூடு பண்ணி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதான், நம்மளோட கருணக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு காய் தான். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.